திருச்செந்தூர் முருகன் கோவில் கடல் அருகே அமைந்த புனிதம் நிறைந்த படைவீடு. ஆனா தெரியுமா, இந்த இடத்துல முருகனுக்கே கோவில் கட்ட அவர் சொல்லவே இல்லையாம். சூரபத்மனை அழித்த பிறகு முருகப்பெருமான் கடலோரத்தில் வீரம் நிறைந்த மெளனத்தில் இருந்தார். பாண்டிய மன்னன் இந்த இடத்தில் பெருமாளுக்கு கோவில் கட்டணும் என்றார். ஆனா முருகன் திருப்பி சொன்னதாம், இது என் போர்க்களம், இங்கே நான் கோவில் வேண்டாம் என்பேன். அது தியானத்தின் இடமாகட்டும். ஆனால் ஒரு நாள் ஒரு பிள்ளை பழனியில் வந்து, திருச்செந்தூரில் என் முருகன் இருப்பாரா என்று முழு மனத்துடன் அழுதான். அவனது அழுகை கடலை நனைத்தது போல அவனது தாய் இறைவனிடம் வேண்டினாள். அதனால்தான் முருகன் தன்னால் சொன்ன மறுப்பை மாற்றிக்கொண்டு அங்கே கோவில் எழுந்தது. ஒரு பக்தரின் விழியில் விழுந்த ஒரு கண்ணீர் துளி இறைவனுடைய தீர்மானத்தை கூட மாற்றி வைத்துவிடும். இப்படிப்பட்ட பக்தியும் உணர்வும் நிறைந்த முருகன் கதைகள் தொடர பக்தி பயணம் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.